வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நீங்க யதார்த்தமாலாம் அந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்கலங்க. அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஒரு அப்பா மகன் 2 பேரும் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வராங்க. அந்த ஏரியால ரொம்ப நம்பகமான கடைங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அப்பா ரொம்ப இறைபக்தி உள்ளவருங்க. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் இறைபக்தியோடு தான் இருப்பாரு. தன்னை முழுமையா இறைவன் கிட்ட அர்ப்பணித்து அவர் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. மகன் கிட்ட அடிக்கடி சொல்வார், இறை நம்பிக்கையோட இரு, உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு. மகனுக்கு இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க. அப்பா சும்மா சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாம் அது வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு, இறைவன்லாம் யாருமே இல்லை அப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு அதிகமா இருந்ததுங்க. ஆனா அவங்க அப்பா ஒரு விஷயத்த வலியுறுத்திட்டே வருவார். நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது, அந்த நேரத்துல உன்னை சுற்றி யாரும் உதவிக்கு வரல அப்படின்னு நீ கவலைப்படாத. அந்த நேரத்துல மனதுருகி உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட நீ இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சூழ்நிலைகளுக்கான தீர்வுகள் உனக்கு கிடைக்கும். அந்த இறைசக்தி உன்னை என்னைக்கும் கைவிடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அப்பா ஒரு நாள் இறந்துறாரு. அந்த மெடிக்கல் ஷாப் நிர்வாகத்தை மகன் முழுமையா எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மகனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, சாயங்காலம் வேலையில தன்னுடைய நண்பர்களோடு கடையில உட்காந்து அரட்டை அடிப்பாருங்க. நண்பர்கள் கடைக்கு வந்துருவாங்க. வந்துட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த மெடிக்கல் ஷாப்ல நண்பர்களோடு மகன் கதை பேசிக்கிட்டு இருக்காருங்க. கரண்ட்டும் போயிருது. பலத்த மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இருட்டு நேரத்துல ஒரு 8 வயது சிறுவன் கடைக்கு ஓடி வராங்க. கையில ஒரு மருந்து சீட்டு வச்சிருக்கான். வந்து சொல்றான், அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க, டாக்டர் இந்த மருந்தை உடனே வாங்கி அம்மாவுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மருந்து சீட்டை கொடுக்குறாங்க. அந்த கடை ஓனரும் அந்த மருந்து சீட்டை அந்த சிறுவன் கிட்ட வாங்கி அந்த கம்மியான வெளிச்சத்துல அந்த மருந்து சீட்ல என்ன மருந்து எழுதியிருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற ரேக்ல இருந்து ஒரு மருந்து எடுத்து அந்த சிறுவன் கையில கொடுக்குறாரு. இந்தா மருந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த சிறுவன் அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் வந்துடுது. நண்பர்கள்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த நபர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த சிறுவன் கிட்ட கொடுத்த மருந்து அவன் கேட்ட மருந்து கிடையாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா அந்த மருந்து அதே இடத்துல இருக்குங்க, அந்த ரேக்லயே இருக்கு. ஏன்னா அவருக்கு ஸ்டாக் என்ன இருக்குங்கிறது தெரியும். பக்கத்துல இருந்த இன்னொரு மருந்தை தவறுதலா கொடுத்துருக்காருங்க அந்த சிறுவன் கிட்ட. அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டோசேஜ் அதிகமானாலும் உயிருக்கு ஆபத்து வந்துடும். மருத்துவர்களுடைய பரிந்துரையின்படி தான் அந்த மருந்தை கொடுக்கணும். இவர் தெரியாம அந்த மருந்தை அந்த சிறுவன் கையில கொடுத்துட்டாரு. அப்படி யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த மருந்தை அந்த சிறுவனுடைய அம்மா குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். நம்ம கடை எவ்வளவு நம்பகமான கடை, இத்தனை வருஷம் நடத்திட்டு வரோம், இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு கவலைப்படுறாருங்க. இப்ப அப்பா இருந்தா கூட எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாரு, என்ன பண்ணணும்னே தெரியலையே அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டு குழம்பி போயிருக்காருங்க. அந்த நேரத்துல அந்த நபருக்கு அடிக்கடி அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருதுங்க. நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை அப்படின்னு வருத்தப்படாத, மனதுருகி ஆத்மார்த்தமா நம்பிக்கையோட இறைவன் கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணும்போது உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த நேரத்துல அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. உடனே கண்களை மூடி உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட அவர் பிரார்த்தனை பண்றாருங்க. அந்த சிறுவனுடைய அம்மா அந்த மருந்தை குடிச்சிடக்கூடாது, அவங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த குடும்பத்துக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு மனதுருகி பிரார்த்தனை பண்றாருங்க. அவர் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சிறுவன் கடைக்குள்ள மறுபடியும் ஓடி வரான். சார், நான் வெளியில நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மலையில வலிக்கு விழுந்துட்டேன், நீங்க கொடுத்த அந்த மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, எனக்கு இன்னொரு மருந்து பாட்டில் தரீங்களா? ஆனா என் கையில இப்ப பணம் கிடையாது, நான் அடுத்து கொண்டு வந்து பணம் தரேன் அப்படின்னு அந்த சிறுவன் கேட்கிறாங்க. இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷங்க. உடனே அந்த சிறுவன் கேட்ட மருந்தை அவன் கையில கொடுத்துட்டு சொல்றாரு, உங்க அம்மாவுக்கு எப்ப என்ன மருந்து மாத்திரை வேணுமோ இங்க வந்து வாங்கிக்கோ, இனிமேல் நீ பணமே தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறாருங்க. தனக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை சக்தி கிட்ட அர்ப்பணித்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழுங்கிறத அன்னைக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது 3 டைமென்ஷனல் வேர்ல்டுங்க. புலன்கள் சார்ந்த உலகம். எல்லாமே லிமிட்டடா தாங்க இருக்கும். புலன்களை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் இல்லைங்கிற மாதிரி தான் மனம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மை என்ன தெரியுமா? புலன்களுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு, ரகசியங்கள் நிறைய இருக்குங்க, ஹையர் டைமென்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்ட்ல தேடிக்கிட்டு இருக்கோங்க. கர்மாக்கு உட்பட்ட உலகத்துக்குள்ள தீர்வுகளை தேடுறது சிரமங்க. நம்ம ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது தான் அற்புதங்கள் நிகழும். நம்ம இறைசக்தி கிட்ட அர்ப்பணித்து
உணர்வுபூர்வமா நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஹையர் டைமென்ஷன்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்கிறதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த கதை ஒரு உதாரணங்க. என்னுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த இறை சக்தி கிட்ட அர்ப்பணித்து நான் ஒவ்வொரு நாளும் நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க. இதன் மூலமாக நிறைய அற்புதங்கள் நிகழ்றத கண்கூட என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு இருக்கேங்க. சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரிங்க, அந்த இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சு நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்காக நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கண்டென்ட்டை நான் எனக்குள்ள நான் சொல்லி பார்த்தேன். கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை விட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் சக்தி வாய்ந்தது. அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கிட்ட நம்மளை அர்ப்பணிக்கும் போது, அந்த இறை சக்தி கிட்ட நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கும் போது ஒரு பெரிய தெர்மோகோல் ஷீட் அப்படி பறந்து வந்து என் முன்னாடி விழுந்ததுங்க. அந்த தெர்மோகோல் ஷீட் பாத்தீங்கன்னா பீரோக்கு மேல நான் வச்சிருப்பேன் அந்த ரூம்ல. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அந்த ரூம்ல இருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தவுடன் இந்த தெர்மோகோல் அப்படியே பீரோ மேல இருந்து பறந்து வந்து என் முன்னாடி விழுந்ததுங்க. அந்த இறைசக்தி எனக்கு உணர்த்துச்சு, இந்த விஷயத்த உன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நீ ஷேர் பண்ண. நாங்க கண்ணுக்கு தெரியலனாலும் சூட்சமா உங்களை வழி நடத்துறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வரட்டும் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு ஏசி நான் வாங்கியிருந்தேங்க. வாங்கினதுல இருந்து அதுல பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்ததுங்க. மெக்கானிக் வந்து ஏதாவது அதுல ரிப்பேர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல அதை நான் பெருசா பொருட்படுத்தலைங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது எனக்கு மன அழுத்தத்தை கொடுத்தது. ஒரு நாள் காலையில மனதுருகி இறைவன் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன், இந்த ஏசி சம்பந்தமான விஷயங்களும் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன், நீங்க எங்களை கைட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த நேரத்துல எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, அதை நான் செயல்படுத்தினேன். என்ன தெரியுமா நடந்தது? நான் யார்கிட்ட ஏசி வாங்கணும்னோ அந்த டீலரே என்னை அழைத்து, சார் உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம், நாங்க இன்னும் அதிகப்படியான டன் உள்ள புது ஏசியை உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது ஏசியை வந்து எங்க வீட்டுல இன்ஸ்டால் பண்ணாங்க. சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்காம அந்த காரியத்தையும் இறைவன் கிட்ட நம்ம அர்ப்பணித்து பிரார்த்தனை பண்ணும்போது அதற்கான தீர்வுகளும் நிச்சயமா நமக்கு கிடைக்குங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலைக்காக நான் வீட்டுல இருந்து வெளியில கிளம்புனேங்க. அப்ப என் ஸ்கூட்டர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை சுற்றி 2 அழகான பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருந்ததுங்க. நானும் சில நிமிடம் அப்படியே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போயிடுச்சு, இன்னொரு பட்டாம்பூச்சி அப்படியே என் முன்னாடி வந்து அப்படியே அங்க உட்காந்துருச்சுங்க. கொஞ்ச நேரம் அந்த பட்டாம்பூச்சியை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டது, நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும், நம்பிக்கையோட போ அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தப்பட்டதுங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு நிகழ்வும் என் வாழ்க்கையில நடந்தது. நான் போன காரியம் எனக்கு நன்மையா முடிஞ்சதுங்க. அதே மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் அந்த இறைசக்தி நமக்கு உணர்த்துங்க. உதாரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இடம் பார்க்க நான் போறேன். வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளாட் வாங்கலாம் அப்படின்னா அதை முடிவு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு அதுல அந்த தீப்பொறி வந்துகிட்டே இருந்ததுங்க. உடனே எனக்கு ஏதோ உணர்த்தப்பட்டது, சரி நம்ம அந்த இடத்துக்கு போக வேணாம், அந்த இடத்த வாங்க வேணாம் அப்படின்னு எனக்கு உணர்த்தப்பட்டது. அதே மாதிரி அந்த இடம் நான் வாங்கலைங்க. அடுத்த சில நாட்கள்ல எனக்கு சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு, நல்ல வேளை நீங்க வாங்கல அப்படின்னு. நம்ம அந்த இறைசக்தியோட எப்பயும் தொடர்புல இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவை நம்ம எடுக்கணும்னா கூட பாத்தீங்கன்னா அந்த இறைசக்தி நம்மளை வழி நடத்துங்கிறதுக்கு இப்ப நான் சொன்னது ஒரு உதாரணங்க. ஸ்ரீனிவாசன் ஒரு சகோதரர், நம்ம சப்ஸ்கிரைபர், வெளிநாட்டுல ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்க அம்மாவுக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலைங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டார். நீண்ட நாட்களா அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுனால இங்க இருந்து அம்மாவுக்கு அவர் உதவி செஞ்சுட்டு இருந்தாருங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய பணம் வெளியில வாங்கிறாருங்க. கடன் பிரச்சனை, அம்மாவையும் இழந்துட்டாரு, வேலையும் போயிடுச்சு. திரும்ப வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனா தாமதம் ஆயிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டீச்சிங்ஸ் அவர் உள்வாங்குறாரு. என் கூட 1-to-1 கன்சல்டேஷன் செஷனும் அவர் எடுத்துக்கிறாருங்க. அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, அவர் எதிர்கொள்ற இந்த சிச்சுவேஷனோட இறைவன் மிகப்பெரியவர். அந்த இறைவன் கிட்ட தன்னை அர்ப்பணிக்கணுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த இறைசக்தி கிட்ட ஒரு பாண்டேஜ் அவர் உருவாக்குறாருங்க. அந்த இறைசக்தியை தன்னுடைய தாயாவும் தகப்பனாவும் நினைச்சு அவர் அன்றாட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். அவருடைய உணர்வு நிலை இந்த 3 டைமென்ஷனல் வேர்ல்டுலே இல்லைங்க. கர்மாக்கு உட்பட்ட உலகத்தை கடந்து அந்த இறைசக்தியோட தொடர்புல தான் அவர் ஒவ்வொரு நாளும் வாழ ஆரம்பிக்கிறாருங்க. தன்னுடைய இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச ஒரு உணர்வு நிலையில அவர் செயல்படுறாரு. இதனால என்ன தெரியுமா நடந்தது? இப்ப ரீசெண்டா ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனில சூப்பர்வைசர் வேலை அவருக்கு கிடைச்சிருக்குங்க. இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குங்க. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா பல துன்பங்களையும் துயரங்களையும் அவர் அனுபவிச்சாரு.
ஆனா அதெல்லாம் கடந்து வருவதற்கு அந்த இறைசக்தி அவருக்கு உறுதுணையா இருந்ததுங்க. வெளியில எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் தனக்குள்ள அமைதியை உணர்ந்து இறைவன் மேல உள்ள நம்பிக்கையில அவர் உற்சாகத்தோட தாங்க இருந்தாரு. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில் இப்ப இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்குங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தாருங்க. அந்த ஆடியோ மெசேஜ் இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ஆடியோ மெசேஜை முழுமையா கேளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த நேரத்துல நம்பிக்கை இழக்காமல் இறை பக்தியோடு இருக்கும்போது, தன்னை இறைவன்கிட்ட முழுமையை அர்ப்பணித்து வாழும்போது அந்த இறைசக்தி அற்புதத்தை நிகழ்த்துங்கிறதுக்கு ஸ்ரீனிவாசனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமா நான் பாக்குறேங்க. சார் வணக்கம். நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய நன்றி தெரிவிக்க தான் நான் கால் பண்ணியிருந்தேன். மிகப்பெரிய அற்புதம். எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த கடைசி ஜூம் காலில் வந்து அட்டன் பண்ணியும் எனக்கு என்னுடைய கோலில் நான் ஃபர்ஸ்ட் தெளிவாக இல்லை, எனக்கு நீங்கள் உணர்த்தினீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன காட்சிப்படுத்துதல் கூப்பிட போனோம், நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னால் முடியல, எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்டிருக்கு. போர் நிலவரம், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு எதுவுமே நல்ல ஒரு ரிசல்ட் வரல. இன்னும் பல மாதங்கள் ஆகுமோ, என்னால் ஃபாரின் போக முடியாதோன்னு நினச்சிருந்தேன். என்னுடைய குருவின் கோயிலுக்கு சென்று அதிகாலையில் அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். அதற்கு பிறகுதான் எனக்கு உள்ளுணர்வுல பேசப்பட்டு உணர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் நான் எதையுமே திங்க் பண்ணலை. காட்சிப்படுத்துதல் கூப்பிட போனால் மட்டும் பண்ணிட்டு அன்றாடம் எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் போல தன்னுயிர் போல நினைத்து தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறது, அப்படி என்னுடைய அன்றாட வேலைகள் பார்க்கறதுன்னு இருந்தேன். திடீர்னு ஒரு மிராக்கல் லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு ஃபோன் கால், இன்டர்வியூக்கு ரெடி ஆகிக்கோங்க, உங்களுக்கு ஃபாரின் இன்டர்வியூ வந்துட்டுன்னு சொல்லி எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆகி நான் போய் அட்டன் பண்ணினேன். நான் எதிர்பார்த்த கிரேடை விட மிகப்பெரிய அற்புதமான சூப்பர்வைசர் கிரேட். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் இப்போ வரைக்கும். உங்களுக்கு நன்றி. அந்த இறைவனுக்கு கோடான கோட நன்றி சார். இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது எனக்கு ஒரு ஜீர்ணிக்க முடியாத அற்புதம். இதுல இருந்து இன்னும் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது அப்படின்றது எனக்கு ஐயமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. இறைவனுக்கு தெரியுங்க இந்த மனித வாழ்க்கை சவால்கள் நிறைந்தது அப்படின்னு. நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் எப்பயும் தயார் நிலையில தான் இருக்காரு. ஆனா இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு, ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு. ஒண்ணு இறைவன் பக்கம் நம்ம திரும்பலாம், இல்ல மனம் போற போக்குல போலாம். அதாவது ஈகோனுடைய தன்மையில நம்ம வாழலாங்க. அந்த மைண்டினுடைய கண்டிஷனிங் அடிப்படையில வாழலாம். 90% மக்கள் அந்த ஈகோனுடைய தன்மையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க லோவர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து கொண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாரு? தன்னுடைய ஈகோவை அந்த இறைசக்தி கிட்ட அர்ப்பணிச்சிட்டாருங்க. எல்லாமே நீதான் இறைவா, என்னை நீங்க வழி நடத்துங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் வாழ ஆரம்பிச்சார். ஹையர் டைமென்ஷன்ஸ் அவர் ஆக்சஸ் பண்ணாருங்க. அதனாலதான் தீர்வுகள் அவரை தேடி வந்ததுங்க. இப்போ உங்க வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலைகளை கூட நீங்க இருக்கலாங்க. தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்தின அந்த இறைசக்தினால உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நிகழ்த்த முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட இருங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய விஷயம்னாலும் சரி, அனைத்தையும் இறைவன் கிட்ட நான் அர்ப்பணித்து வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, இறைவா என்ன உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. நிச்சயமாக அந்த இறைசக்தி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நிகழ்த்துங்கிறத நான் முழுமையா நம்புறேங்க. அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு, நீ மௌனமாய் இரு, உன் வேண்டுதல் வீண் போகாது என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.